நம்ம அவரை இறந்துவிட்டோம் என்று தொண்டர்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அவர் ஆற்றிய பணிகளிலே அவருடைய ஆத்மா எந்த வகையெல்லாம் இருந்தது, தர்மம், அன்னதானம், எனக்கு பேச வரல, இப்படி எல்லாம் அவருடைய வழியில நம்ம தானம் தர்மத்தையும் அவருடைய ஆத்மா சாந்தியடை நம்ம தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய வழியை பின்பற்றி கண்ணீர், தைரியம், தர்மம் இத்தகையும் அவர் சொந்தக்காரன். அவரை பார்த்து பார்த்தே நான் வளர்ந்தவன். இதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடையுமே சொன்னாங்க. ஒரு முறை அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்கும் போது நான் கேப்டன் இயக்கத்தில் இருந்தவன், அவருடைய ரசிகர் நான் என்று. ஒவ்வொரு பத்திரிகையாளர் துறையிலும் அதை நான் பதிவு செய்து இருப்பேன். பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், நான் அவருடைய ரசிகர் தான் என்று. அவர் போலவே பாவனைகள் ஒரு தமிழனா 1989ஆம் ஆண்டு பனங்கல் பார்க்கில் அவர் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணவரது இருந்த போது அவர் கரங்களை பற்றி நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோடு அந்த உண்ணவரத்தில் நான் சிறுவனாக இருந்தேன். அப்போது நான் அவர் அந்த உண்ணவரத்தில் நான் பங்கெடுத்தேன். இலங்கை தமிழர்களுக்காக அவர் நடத்திய அனைத்து போராட்டங்களும் ஈர்க்கப்பட்டு அவருக்கு நான் ஒரு தொண்டனாக மாறினேன். இன்று அந்த வழியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இயக்கத்திலையும் நான் இறந்தவில்லை. அதில் அவருடைய இயக்கத்தில் இருந்து இன்று அவர் நினைவாக தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர் ஆத்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் அவருடைய தர்ம குணத்தையும் தைரியத்தையும் வண்ண குணத்தையும் நீங்களும் கடைபிடித்து நம்மளும் கடைபிடித்து வாழ்வதுதான் தர்மமாகும். கல்யாண் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் சமூக பாண்டியன் அம்பண்ணா சதீஷ் அவர்களுக்கு இரங்கலையும் அவருடைய ஆத்மாவை நம்ம சொல்ல முடியாது. இதனால் அவருடைய துக்கத்துல கண்ணீரோடு பங்கெடுத்து மிகப்பெரிய வல்லலை இருந்த அந்த குணத்தை நீங்கள் எல்லாம் பெற்று அவர் வாழ்க்கையை பாடமாக தமிழக அரசு பாடப்புத்தகத்திலே இடம்பெற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக நான் இந்த இடத்தில் வைக்க விரும்புகிறேன்.